පොදුවේ ජනතාව විශාල ප්‍රශ්න සමුදායකට මුහුණ දී තිබෙනවා. இன்று நாட்டு மக்களும் பொதுவான பிரச்சனைகளுக்கு முகங்கொடுத்திருக்கிறார்கள். අද ගමකට ගියත් නගරයකට ගියත් ඇහෙන ප්‍රධානතම ඉල්ලීම තමයි තමන්ගේ දරුවා මත්ද්‍රව්‍ය වලට ගොදුරු වීමේ අනතුරු. තමන්ගේ දරුවා මත්ද්‍රව්‍ය වල ගොදුරු බවට පත් වෙලා තමන්ගේ ජීවිතය විනාශ කර ගැනීමේ අනතුරු පිළිබඳව සෑම විටම අපිට හඬ නැගෙනවා. இன்று நாங்கள் ஊர்களுக்கு செல்லுகின்ற பொழுது செயல்பாட்டை நாங்கள் ஆரம்பித்திருக்கிறோம். චිත්‍රය භයානකයි. அந்த செயல்பாடு பயங்கரமானது. මේ කළු ව්‍යාපාරය සෑම තැනක අතුරු පතුරු විහිදුවා පැතිරී තිබෙනවා. இந்த மோசமான செயல்கள் எல்லா இடமும் பரவி இருக்கிறது. පොලිසිය තුල, போலீசார் மத்தியிலும், හමුදාව තුල, ராணுவத்தின் மத்தியிலும், කස්ටම් එක තුල, ආර්එම්යු එක තුල, ඉමිග්‍රේෂන් එක ඇතුලේ මේ ආදි ශේෂ්ත්‍ර ගණනාවක පැතිරලා තිබෙනවා. எல்லா இடங்களிலும் இது ஊடுருவி இருக்கிறது. මේ මද්ද්‍රව්‍ය සහ දේශපාලක අතර විශාල ඥාතිත්වයක් තිබෙනවා. அரசியல்வாதிகளுக்கும் இந்த போதைப் பொருள் கடத்தல்காரருக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கிறது. විශාල මුදල් සංසරණ වෙනවා. அதிகமான பணம் கைமாறப்படுகிறது. නිල හමුදා කඳවුරු වල තිබෙන අවි ආයුධ පාතාලයට එනවා. ராணுவ முகாமில் இருக்கின்ற ஆயுதங்கள் இன்று இந்த பாதாள கோஷ்டியிடம் இருக்கிறது. අපිට තෝරාගත හැකි මාවත් දෙකක් තිබෙනවා. நாங்கள் தெரிவு செய்யும் 2 பாதைகள் இருக்கின்றன. මේ නොදැක්කා වගේ ඉදිරියට යන එක. இதை கண்டு கொள்ளாமல் முன்னோக்கி செல்வது. එහෙම නැත්නම් මේට එරෙහිව සටන් කරන එක. அல்லது இதற்கு எதிராக நாங்கள் போராடுவது. මොකද අපි කළ යුතු වන්නේ? என்ன நாங்கள் செய்வது? මොකද කරන්න ඕන? என்ன? අත්තරින්නද? கைவிடுவோமா? මතක තබා ගන්න මේ තබන ලද පියවර කිසිසේත්ම ආපසු හරවන්නේ නැති බව. நாங்கள் முன்னெடுக்கின்ற நடவடிக்கை ஒருபோதும் நாங்கள் பின்வாங்க மாட்டோம்.